திமுகவை விமர்சனம் செய்யாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதால் விஜய் விமர்சிக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. 10 வருடங்களாக கள்ள ஓட்டுகள் போட்டதெல்லாம் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? அப்பொழுது நல்ல ஓட்டாக இருந்தது, இப்பொழுது கள்ள ஓட்டாக ஆகிவிட்டதா? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. கோவை மாவட்டத்தில் தகுதியான வாக்காளர்களை சேர்க்க திமுக நடவடிக்கை எடுக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 29ஆம் தேதி முதலமைச்சர் மகளிர் மாநாட்டிற்கு கோவை வருகிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திமுக மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் பேசும்போது, கோவை மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் மகளிர் மாநாட்டில் 50,000 மகளிர் பயன்பட இருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் வரைவாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள அதில் எவரேனும் நீக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் தகுதியானவர்களாக இருப்பின் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதற்கான பணிகளை முன்னெடுத்துள்ளோம். கோயம்புத்தூரில் 6 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இன்றுதான் அரசியல் கட்சியினிடம் பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை பார்த்த பிறகுதான் தெரிய வரும். குடியிருப்பு மாறியவர்கள், இடம்பெயர்ந்தவர்களுடைய பெயர்களை நீக்காமல் இருந்திருக்கலாம். இந்த பட்டியலை பார்த்த பிறகுதான் விடுபட்டவர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கப்படும். திமுகவின் கள்ள ஓட்டுகள் தான் ஈர்க்கப்பட்டு உள்ளது என்று பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவர்கள் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டவர்கள் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் தெரிவிப்பதை அவர்கள் அந்த பணியினை செய்து வருகிறார்கள். 10 வருடங்களாக கள்ள ஓட்டுகள் போட்டதெல்லாம் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? அப்பொழுது நல்ல ஓட்டாக இருந்தது, இப்பொழுது கள்ள ஓட்டாக ஆகிவிட்டதா? பொதுவாக வாக்காளர் பட்டியல் என்பது நேர்மையான வாக்காளர் பட்டியலாக இருக்க வேண்டும். திமுகவை தீய சக்தி என்ற விஜய் பேசியுள்ளார். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியுள்ளேன், திமுகவை விமர்சனம் செய்யாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கிறது. திமுகவை குறை சொல்லி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்காக தள்ளப்பட்டு உள்ளார்கள். இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக மாநில தமிழர் முதலமைச்சராக இருக்கிறார். அரசுக்கு ஆலோசனை செல்லக்கூடிய கருத்துக்களாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் ஏற்போம். மக்களுக்கான அரசியல் அடுத்து உள்ள யாருடைய விமர்சனங்களும் நாங்கள் ஏற்று சரியாக நடக்கவும் நாங்கள் யாரையும் போட்டியாளராக பார்க்கிறது இல்லை. மக்களுடன் மக்களாக மக்களுக்கான திட்டங்களை சேர்ப்பதாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கான பலம் தேர்தல் களத்தில் பணியாற்றுவது. தைப்பொங்கல் வருகிறது, பொங்கல் பரிசு தொகை முதலமைச்சர் தெரிவிப்பார்கள். கோவை தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறாரா? சமூக ஊடகங்கள் தான் அது போன்ற தகவலை தெரிவித்து உள்ளனர். சமூக வலைகள் யாரோ ஒருவர் பேசுவதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. 10 தொகுதியில் ஜெயிக்க வேண்டும், அதுவே எங்கள் முதல் முயற்சி. வரும் 29 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகளிர் மாநாட்டிற்கு வருகிறார். தமிழகத்தில் தொடர்ந்து 4ஆம் இடத்தில் முதலாவதாக கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. பிஜேபியும் காங்கிரசும் இருந்தபோது அதன் கடன் தொகை எவ்வளவு? முதலமைச்சர் திருப்பூர் வாழும் பொழுது கருப்பு கொடி காட்டப்படும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒருத்தரை புகழ்ந்துவதாலேயோ அவர்களை முதலமைச்சராக விட முடியாது. மக்கள்தான் யார் முதலமைச்சரை என்பது தீர்மானிக்க முடியும். பிஜேபி அரசாங்கம் ஏதாவது ஒரு திட்டத்தை, கோவைக்கு என்ற சிறப்பு திட்டத்தை, ஒரு திட்டத்தை செய்துள்ளதா? அதற்கு பிறகு தமிழக அரசு என்னென்ன திட்டங்களை கோவைக்கு செய்துள்ளது என்பதை பட்டியலிடுவோம். விளையாட்டு மற்றும் எந்த திட்டத்திற்கும் மத்திய அரசு நிதி கொடுக்காது என்றார். அந்த பட்டியலை பார்த்த பிறகு தகுதியான வாக்காளர்கள் யாரேனும் விடுபட்டிருக்கின்றார்களா, தகுதியில்லாத வாக்காளர்கள் யாரேனும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பூத்து வாரியாக அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து அதன் பிறகு அதற்கான ஆட்சேபனைகளை சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிடத்தில் கொடுப்பதற்கான பணிகளை இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதைத்தான் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த வாக்காளர் பட்டியலுக்கான பணிகளையும் இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றோம். 2 பணிகளுக்காக இப்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் 6,50,000 பெரிய அளவிலான வாக்காளர்கள் என்ன காரணம்? அதான் நேற்று பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க எல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு தான் அரசியல் கட்சிகளுக்கு பட்டியலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பவுமே முழுசா இன்னும் 10 தொகுதிகளுக்கான பட்டியல் கொடுக்கல, 8 தான் கொடுத்துருக்காங்க.
இந்த பட்டியலை பார்த்த பிறகுதான் தெரியும் யார் யார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு இருக்கு. ஒரு கால் வந்து தகுதியான வாக்காளர் விடுபட்டு இருக்கா அல்லது தகுதியற்றவங்க யாரும் சேர்ந்திருக்காங்களா அப்படிங்கிறத பட்டியலை பார்த்த பிறகுதான் அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல முடியும். பட்டியல் இப்பொழுது பிரித்து நாங்கள் அந்தந்த BLA 2 கொடுத்து அது சம்பந்தமான ஆய்வு இப்ப அதை ஆராய்ந்து பார்க்க போறோம். பார்த்த பிறகு முடிவு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல குடியிருந்தவங்க இடம் மாறி இருக்கலாம், முகவரி மாற்றம் சம்மந்தப்பட்டவங்க இருக்கலாம், இறந்த வாக்காளர்கள் இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடியவங்க அதிகமா அதை பட்டியலில் இடம் பெறாம இப்ப நீக்கி இருக்கலாம். அதையும் இப்ப பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்ப இடம்பெயர்ந்து அவங்க நிறைய பேர் லட்சக்கணக்கில் 5 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து அவங்க மறுபடியும் உள்ள வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கு திமுக என்ன? இல்ல இப்ப இந்த பட்டியலை பார்த்துட்டு யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்கிறத பார்த்த பிறகு அதுக்கப்புறம் புதிய படிவங்கள் கொடுத்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்க முன்னெடுப்போம். 20% அப்படின்றது ரொம்ப அதிகமான மற்ற மாவட்டங்களை பார்க்கும்போது அதுவும் கோவை மாவட்டத்தினுடைய பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுதல். பொதுவா சட்டமன்ற தேர்தல் 2021 இருக்கட்டும் அல்லது 24 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கட்டும், எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாச்சு அப்படிங்கிறது நீங்க கவனத்தில் எடுத்துக்க. இப்ப எவ்வளவு பதிவாயிருந்தா ஏன் மீதி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பதிவாகல? இப்ப 80% ஆயிருக்குன்னா 20 ஏன் ஆகல, 75 தான் ஆயிருக்குன்னா 25 ஏன் ஆகல அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே அதுல இறந்த வாக்காளர் இருக்காங்களா அல்லது முகவரி மாற்றவங்க இருக்காங்களா, ஒரு இடத்துல குடியிருந்துட்டு இன்னொரு இடத்துல போய் அந்த இடத்துல வாக்காளர் பட்டியலை சேர்த்திருக்கும் போது இங்க ஓட்டு போட வரமாட்டாங்க. அதனால பதிவு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப இந்த பட்டியலை பார்த்தோம்னா முழுசா தெரியும் எந்த அளவுக்கு. அதாவது நேற்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல நீக்கப்பட்டவங்க கூட எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டவங்க, இது செய்யறது முழுக்க தேர்தல் ஆணையம், வழிகாட்டு முறைகளை கொடுக்கறதே தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அந்த பணிகளை அவங்க செய்யறாங்க. அதையால வந்து இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சேர்த்த. ஏற்கனவே 10 வருஷம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப இந்த 10 வருஷங்கள் வந்து இந்த கள்ள ஓட்டுகள் அவங்க கண்ணுக்கு தெரியலையா, இல்ல அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்பயும் அவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்ப அப்பொழுதெல்லாம் வந்து அது கள்ள ஓட்டா நல்ல ஓட்டா இருந்துச்சு, இப்ப கள்ள ஓட்டா தெரியுதான்னு கேட்கறாங்க. நயினார்நாதனுக்கு தெரியும், தெரிஞ்சுமே வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவங்க 10 வருஷம் கூட்டணியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருந்தவங்க, இவங்க கூட்டணியில் இருந்தவங்க, அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கறாங்க. பொதுவா வாக்காளர் பட்டியல் ஒரு நேர்மையான வாக்காளர் பட்டியலா, தகுதியுடைய வாக்காளர் பட்டியலா இருந்துச்சுன்னா தேர்தலை பொறுத்தவரை எதிர்கொள்வதற்கு ஒரு வசதியா இருக்கும். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் நீக்கப்பட்டவங்களையும் புதிதாக சேர்க்கப்பட்டவங்களையும் திருமணம் ஒரு முறை பார்க்கணும். ஏன்னா பட்டியல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, கொடுத்த பட்டியலை முழுமையா பார்த்த பிறகுதான் யாராவது விடுபட்டு இருக்கா இல்ல யாராவது வந்து தகுதி இல்லாமல் சேர்ந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு முடிவு செய்யணும். திமுகவை தீய சக்தின்னு விஜய் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. திமுகவை தீய சக்தி அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பழைய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல்ல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுக விமர்சனம் பண்ணினா மட்டும்தான் அவங்க அரசியல் களத்துல நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திமுக விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது யதார்த்தமான ஒரு சூழல். எந்த கட்சியா இருக்கட்டும், நேரடியாக பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும், யார் எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே கருத்து திமுக திமுக திமுக. ஆக மக்களிடத்தில் ஒரு வலுவான இயக்கமாக, ஒரு நல்லரசு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புமிக்க முதலமைச்சராக, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து யாருடைய விமர்சனங்களை பத்தியும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய கருத்துக்களா இருந்தா நிச்சயமா நாங்க அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அதனால அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொல்றாங்களோ அது அவங்களுடைய கருத்துக்களா நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், முத்தமிழை டாக்டர் கலைஞர் அவர்களா இருக்கட்டும், நம்முடைய மாநில முதலமைச்சர் தளபதி அவர்களா இருக்கட்டும், மக்களுக்கான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால யாருடைய விமர்சனங்களையும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அப்படிதானே சார் சொல்றாங்க. அதிமுக கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க, புதுசா வந்தவங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. இன்னும் கட்சிகள் யார் எடுத்தீங்கன்னாலும் அவங்க அந்த கருத்துக்களை தானே சொல்றாங்க. அதனால மக்களிடத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் நான் சொல்றேங்களா, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்ற
ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வளர்த்திருக்கிறார். அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இயக்கத்தினுடைய அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ந்து இயக்கத்தை வலுப்படுத்தி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, 2026 தேர்தல் முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். எங்களுக்கு போட்டியா? நாங்க யாரையும் போட்டியாளரவே பார்க்கலையே. நாங்க மக்களோட இருக்கிறோம், மக்கள் இயக்கமா தலைவர் நடத்திட்டு இருக்காங்க, மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் முனைப்போடு இருக்கும். அதனால யாரையும் நான் குறைச்சும் மதிப்பிடல, யாரையும் நான் குறைவாகவும் சொல்லல. அதனால எங்களுக்கான பலம் தேர்தல் களத்துல பணியாற்றிட்டு இருக்கோம். இப்ப இயக்கத்தினுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அரசினுடைய பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது என்கிட்ட கேக்குறீங்க? அதெல்லாம் முதலமைச்சர்கள் அறிவிப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொள்கை ரீதியானதெல்லாம் முதலமைச்சர்கள் அறிவிப்பாங்க. முதலமைச்சர் அறிவிப்பு பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன். அன்னைக்கு 2-3 நாள் பார்த்தேன், சோசியல் மீடியாலையும் போயிட்டு இருந்து. இப்ப நீங்களும் கேக்குறீங்க. சோசியல் மீடியா பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சோசியல் மீடியா பார்த்த பிறகுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லாதான் இருக்கு கரூர் தொகுதி. தொடர்ந்து என்ன ஜெயிக்க வச்சுட்டு தொடர்ந்து எனக்கு கரூர் மக்கள் ஜெயிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 5 தேர்தலில் நின்று 5லையும் ஜெயிச்சிருக்கிறேன். அதனால சோசியல் மீடியாலையும் நீங்களும் தான் அந்த கருத்துக்களை கேட்கறீங்க. நல்ல தொகுதி, நல்ல மக்கள் என்னை அன்பா பாசமா வச்சிருக்கிறாங்க. இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. கரூர் எனக்கு நல்லாதான் இருக்கு. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் தேவையில்லை. சமூக வலைத்தளங்கள்ல யாரோ ஒருத்தர் பேசுறத ஒரு பொருட்டா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால இங்க கோவையை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு தலைவர் எங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கட்டளை 10 தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கணும், அதுக்கான களப்பணியை ஆட்டணும் அப்படிங்கிறத நாங்க எல்லாரும் மாவட்ட செயலர் நிர்வாகிகள் சேர்ந்து அந்த பணிகளை பார்க்கணும். நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க, நல்லது நடக்கும்.